அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமோட்சியத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹ. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோகங்கள் வந்து ரொம்ப மிக முக்கியங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து லைஃப்ஸ் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுனில் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஒரே 6 முதல் 3 மாதம், அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதம், இப்போ நான் 3 12. அப்போ அந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு 3 மாதத்துலேயும் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ட்ராவல் ரொம்ப மிக முக்கியம். இந்த வருஷத்தில் முதல் 3 மாதம் உங்களுக்கு எப்படி அமையுது, அதுக்கு அடுத்த 3 மாதம் எப்படி இருக்க போகுது, இப்படி 3 6 12 3 6 9 12 இப்படி ஒவ்வொரு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக இணைவுகளை சந்திக்கும் போது எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகுதுங்கிறது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 77 ஆண்டுகளுக்கு பின் பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வுன்னு சொல்லலாம். இந்த அபூர்வ நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா 3 ராசிக்காரர்கள் வந்து நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ளப் போகின்றார்கள். அந்த ராசிக்காரர்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பேசலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரம்மோட்சயத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா. ஓம் அபராஜிதாய வித்மகே சத்ரு நிஷுதன்யே தீமகி தன்னோ பிரத்யங்கிர பிரச்சோதயா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். பொங்கல் பண்டிகை வந்து எல்லாரும் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய வேளையில் இந்த பொங்கல் பண்டிகையின் போது தான் நவகிரகங்களான அவருடைய ஹெட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு நுழைகிறார். இதனால் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து பொங்கல் பண்டிகை வந்து ஜனவரி 15ஆம் தேதி நம்ம இன்றைக்கி கொண்டாடினோம். இந்த பொங்கல் பண்டிகையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 77 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை நாளில் ரவி யோகத்துடன் என்று சொல்லக்கூடிய வரியான் யோகமும் வருது. அதாவது இது என்ன ரவி யோகம், அது என்ன வரியான் யோகம்? யோகங்களில் பலவிதமான யோகங்கள் உண்டு. அதை பற்றி பேசணும் அப்படின்னா அதை பதிவு பத்தாது. நமக்கு தேவையான ரிசல்ட்டு தான். ஸோ அதில் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ரவி யோகத்துடன் இந்த வரியான் யோகமும் வந்து வர்றதுனால இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மிக்க ஒரு அமைப்பாக வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து அந்த வரியான் யோகத்தில் வந்து யார் யார் எந்த மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வரக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்கு வந்து 10ஆம் வீட்டில் வந்து அந்த சூரியனுடைய செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பண்டிகை ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது. அதாவது பொங்கலுக்கு அப்புறம் ஒவ்வொரு துறையிலும் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலைமை எல்லாம் மேன்மடையும், வெற்றிகள் கிடைக்கும். பணிபுரிவர்களுடைய கடின உழைப்பை வந்து கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல பதவி கிடைப்பதற்கான அமைப்பு, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வந்து அபரிவிதமான ஒரு வெற்றி, நிதி நிலைமையெல்லாம் மாறும். வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்தினருடன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 77 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ரவி யோகம் இந்த வரியான் யோகம் சேர்ந்து மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றது. அதுக்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்கள். ஏற்கனவே சொன்னால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை எல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்ப்பாங்க. கல்யாணமாகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணமாக போகுது. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி, சமூகத்தில் மதிப்பு, அந்தஸ்து, ப்ரமோஷன் எல்லாத்தையுமே கொடுக்க போகுது. நீண்ட நாட்களாக நிலவில் உள்ள வேலைகள் எல்லாம் வெற்றி ஆக போகுது. உயர்கல்வி படிக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். வியாபாரிகளுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சைன் பண்ணி நல்ல ஒரு ஜாபை நீங்கள் பண்ணலாம். வாழ்க்கை துணையுடனான உறவுகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள். அதுக்கு அடுத்ததாக கடைசியாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். இந்த 3 ராசிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரியான் யோகம் ரவி யோகம் வேலை செய்யுது. இவங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் வந்து சூரியன் செல்வதனால இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து அருமையான ஒரு காலகட்டம். முக்கியமான கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். தொழிலை தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல வெற்றிகள் உண்டு. பணிபுரிவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு உண்டான யோகங்கள், வியாபாரிகளுக்கெல்லாம் அதிக லாபம், பணவரவு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கனவுகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற போகுது. ஃபேமிலிக்கு உண்டான அந்த உறவுகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றியடைய போகுது. அப்போ மேஷம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனம், சிம்மம், இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த ரவி யோகம் வரியா யோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகம் சேருவதனால
கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. ஏன்னா சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகும்போது சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறார், அது இந்த மகர சங்கராந்தியில். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த யோகத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த ராசிக்காரர்கள் நம்ம எழுந்திருத்து குளித்து முடிச்சுட்டு பூஜையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சூரிய நமஸ்காரத்தை வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய ஹிருதயத்தை படிங்க, இல்லை அப்படின்னா ஆதித்ய ஹிருதயத்தை யூடியூப்பில் போட்டு கேளுங்க. இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு கலந்த தயிர் சாதத்தையோ நிவேதனமாக படைத்து செவ்வரளி மாலை சாற்றிய வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கக்கூடிய வியாபார தடைகள், மந்தங்கள், பிரச்சனைகள் அனைத்தெல்லாம் தீரும். முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கே ஆன்மீக ஸ்தலங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை சித்தர்பீடங்களுக்கு எல்லாம் சென்று முடிந்தவரை உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்வது, இல்லை பிரசாதங்களை செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் விநியோகம் செய்வது, சித்தர்பீடங்களுக்கு சென்று சித்தர்களுடைய புகழ்களை படிப்பது, இதெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நான் சொன்ன விஷயத்தை செஞ்சால் போதும். இந்த 3 ராசிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்த பதிவில் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கின்றேன். நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.